டைரக்டர் கே சங்கர் இயக்கி தந்த குடியிருந்த கோயில் படத்தில் முதல்ல புலமை பித்தனை சங்கர் தான் கொண்டு வரார். எம்ஜிஆருக்கு ஒரு பாட்டு, அதில் 2 எம்ஜிஆர், ஒரு எம்ஜிஆர் சற்று சுவாதீனம் இல்லாமல் சிறைச்சாலையில் போலீஸ்காரர்கள் இவரை வைத்து துப்பறிய வேண்டும் என்கிற காரணத்திற்காக அடைத்து வைத்திருக்க இந்த எம்ஜிஆர் பாடுவதாக ஒரு பாட்டு. முதல் பாடல் புலமை பித்தனுக்கு இதுதான் பிரவேசம். நான் யார் நான் யார் நீ யார், நாளும் தெரிந்தவர் யார் யார் என்று பட்டினத்தார் பாடல் போலவே ஒரு பாட்டு எழுதி கொடுக்க எம்ஜிஆர் தமிழறியும் பெருமாள் அல்லவா. எத்தனை தமிழ் சித்தர்கள் எழுதிய பாடல்களை அவர் படித்திருக்கிறார். இதை ரசித்து புலமை பித்தனையும் உள்வாங்கிக் கொண்டார். கவியரசர் கண்ணதாசனையும் அரசவை கவிஞராக்கினார். புலமை பித்தனையும் அரசவை கவிஞராக்கினார். அடுத்து கவிஞர் முத்துலிங்கம். இன்னும் சில ஆண்டுகள் கழித்து எம்ஜிஆரை நாயகனாக வைத்து இதே டைரக்டர் கே சங்கர் இன்று போல் என்றும் வாழ்கன்னு ஒரு படம் தயாரிக்கிறார். இந்த படத்தில் எம்ஜிஆர் பாடுவதாக முத்துலிங்கம் எழுதி தராரு. அன்புக்கு நான் அடிமை, தமிழ் பண்புக்கு நான் அடிமை. தமிழ் பண்புக்கு இவர் அடிமை, நல்ல கொள்கைக்கு நான் அடிமை, தொண்டர் கூட்டத்தில் அடிமை. ஆக அடிமை என்கின்ற வார்த்தையையே விரும்புவதாக ரசிப்பதாக. எப்படிப்பட்ட அடிமை?